ஹலோ எவ்ரிவன், வெல்கம் பேக் டு யூகே இன்ஃபோடெக். போன வீடியோவில் நம்ம என்ன பார்த்தோம்னா சிஎஸ்எஸில் காம்பினேட்டர்ஸ் பற்றி பார்த்தோம். ஸோ இன்றைக்கி என்ன பார்ப்போம்னா சிஎஸ்எஸில் ஒப்பாசிட்டி அண்ட் ஹோவர். ஒப்பாசிட்டி எப்படி யூஸ் பண்ணுறோம், ஹோவர் எப்படி யூஸ் பண்ணுறோம், தென் ஹோவரையும் ஒப்பாசிட்டியும் கம்பைன் பண்ணி நம்ம எப்படி வந்து ஒர்க் பண்ணலாம், ஒரு பேஜ் ரெடி பண்ணலாம், நம்ம ஒரு டிசைன் செய்யலாம் அப்படின்றத இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்ப்போம். ஸோ ஃபஸ்ட்டு ஒப்பாசிட்டினா என்னென்னு பார்ப்போம். இந்த ஒப்பாசிட்டி ப்ராப்பர்ட்டி ஸ்பெசிஃபை த ஒப்பாசிட்டி ஆர் டிரான்ஸ்பரன்சி ஆஃப் த எலமெண்ட். அதாவது இந்த ஒப்பாசிட்டி ப்ராப்பர்ட்டி என்னன்னு சொல்லலாம்னா டிரான்ஸ்பரன்சி அப்படின்னு சொல்லலாம். ஒப்பாசிட்டின்னு சொல்லலாம், டிரான்ஸ்பரன்சின்னு சொல்லலாம். அதாவது என்னென்னா இருக்கக்கூடிய எலமெண்ட்டை கொஞ்சம் நம்ம பார்க்குறப்போ டிரான்ஸ்பரண்ட்டாக மாற்றுறதுக்கு பேர் வந்து ஒப்பாசிட்டி அப்படின்னு சொல்லலாம். நம்ம எக்ஸாம்பிளுக்கு நம்ம பார்த்தோம்னா ஒரு வெப்சைட்டில் ஏதாவது ஒரு வெப்சைட்டில் போனோம்னா நம்ம ஒரு இமேஜ் மேலேயோ ஒரு பர்டிகுலர் டிவ் மேலேயோ நம்ம மவுஸை கொண்டு போகிறப்போ அந்த இமேஜ் வந்து என்ன ஆகும்னா ஒரு பிளர் ஆகிட்டு நமக்கு கண்டென்ட் வந்து தெளிவாக தெரியும், நம்ம பார்த்துருப்போம் சில வெப்சைட்டில். ஸோ அது மாதிரி வர வைக்கிறதுக்கு என்ன பண்ணுவோம்னா நம்ம ஒப்பாசிட்டி அப்படின்ற ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணுவோம். தென் இந்த ஒப்பாசிட்டியோட வேல்யூ எவ்வளோ அப்படின்னா 0.0லேருந்து 1.0 அப்படின்றது தான் இதோட வேல்யூ. ஸோ இந்த ஒப்பாசிட்டியோட வேல்யூவை நோட் பண்ணி வச்சுங்க. 0.0னா ஃபுல்லாக நமக்கு அந்த இமேஜ் ஃபுல்லாக மறைஞ்சிடும். அதே 1.0னா அதோட நார்மல் இமேஜ். நம்ம இதுக்கு இடையில தான் 1.2 1.3 0.1 0.2 அந்த மாதிரி நம்ம வந்து வேல்யூஸ் கொடுப்போம். ஸோ இதுதான் வந்து ஒப்பாசிட்டி அப்படின்றது. தென் ஹோவர் அப்படின்றது என்னென்னா நம்ம வந்து ஒரு இமேஜ் வச்சுருக்கோம், அந்த இமேஜ் மேலே நம்ம மவுஸ் கொண்டு போகிறோம். அதாவது மவுஸ் ஓவர், மவுஸை நம்ம அது மேலே அப்படி கொண்டு போகிறப்போ அந்த இமேஜ் வந்து அதுக்கு மேலே ஒரு விதமான ரியாக்ஷன் நடக்கணும். எனக்கு இமேஜ் கொண்டு போகிறப்போ இந்த மவுஸை கொண்டு போகிறப்போ எனக்கு கலர் மாறணும், இந்த பட்டனோட கலர் மாறணும், இதை கிளிக் பண்ணுறப்போ எனக்கு இந்த பட்டனோட இந்த டிவ்வுக்கு கொண்டு போகிறப்போ என்னோட கலர் மாறணும், ஒரு இமேஜ் கொண்டு போகிறப்போ அந்த இமேஜ் பிளர் ஆகணும். அது மாதிரினா நம்ம வந்து ஹோவர் அப்படின்ற ப்ராப்பர்ட்டியை வந்து யூஸ் பண்ணுவோம். ஸோ நான் இது எப்படி ரெண்டுமே ஒர்க் ஆகுது அப்படின்றத நான் செஞ்சு காட்டுறேன். ஸோ இந்த எக்ஸாம்பிளை பார்ப்போம். ஆங்கர் டேக் ஒன்று யூஸ் பண்ணியிருக்காங்க. ஆங்கர் டேக்கு ஹோவர் கொடுத்து பேக்ரவுண்ட் கலர் வந்து எல்லோன்னு கொடுத்துருக்காங்க. இப்போ என்ன நடக்கும்னா இந்த ஆங்கர் டேக்கு மேலே இந்த மவுஸை கொண்டுட்டு போகிறப்போ என்ன ஆகும்னா அந்த பட்டன் வந்து ஆங்கர் டேக் வந்து ஹோவர் ஆகிட்டு அது வந்து எல்லோ கலரில் வந்து நமக்கு டிஸ்பிளே ஆகும். ஸோ இது எல்லாமே நோட் பண்ணி வச்சுங்க. ஒப்பாசிட்டினா என்ன, ஒப்பாசிட்டியோட வேல்யூ 0.0லேருந்து 1.0 இதை நோட் பண்ணி வச்சுங்க. தென் ஹோவர் அப்படின்றப்போ அதுக்குள்ளே நம்ம வந்து ஏதாவது சேஞ்சஸ் நடக்கணும், மவுஸை கொண்டுட்டு போகிறப்போ என்ன நடக்கணும் அப்படின்றத நம்ம கொடுக்க போகிறோம். இது ரெண்டையும் நோட் பண்ணி வச்சுங்க. இது ரெண்டையும் கம்பைன் பண்ணி நம்ம இந்த வீடியோவை பார்ப்போம் ஃபுல்லாக. ஓகே, இப்போ நம்ம வந்து என்ன பண்ணோம்னா ஒரு ஒப்பாசிட்டி ஃபஸ்ட்டு எப்படி ஒர்க் பண்ணுறது அப்படின்றத ஃபஸ்ட்டு பார்ப்போம். நான் என்ன பண்ணுறேன்னா ஒரு ஸ்ட்ரக்சர் HTMLோட ஸ்ட்ரக்சர் எடுத்துக்கிறேன். இந்த HTML ஸ்ட்ரக்சரில் நான் வந்து ஒரு இமேஜ் ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ இமேஜ் சோர்ஸில் வந்து நான் என்ன கொடுக்குறேன் அப்படின்னா என்னுடைய இமேஜ் நான் எந்த இமேஜ் எடுத்து வச்சுருக்கேன் அதுக்கு நான் வந்து css.jpg அப்படின்ற ஒரு இமேஜ் எடுத்து வச்சுருக்கேன். ஸோ css.jpg. ஓகே, இந்த இமேஜை வந்து நம்ம சேவ் பண்ணிவிட்டு இதை போய்ட்டு நம்ம ப்ரௌசரில் எப்படி ரன் ஆகுது அப்படின்றத ஃபஸ்ட்டு பார்ப்போம். ஓகே, நான் ப்ரௌசரை ஓப்பன் பண்ணிக்கிறேன். images.jpg. ஓகே, இப்போ நமக்கு இந்த இமேஜ் பார்த்தோம்னா நமக்கு வந்து ரொம்ப பெருசாக இருக்குது. ஸோ நான் இதை என்ன பண்ணேன்னா டிஃபால்ட்டாக இதோட வித்தை நான் செட் பண்ணிக்கிறேன். ஸோ வித்து எனக்கு வந்து 50% அப்படின்னு சொல்லி நான் கொடுத்துக்கிறேன். ஸோ பர்சன்டேஜுக்கு வித்துக்கு ஏற்றாப்புல ஹைட்டு வந்து ஆட்டோமேட்டிக்காக இருக்கும். ஸோ நம்ம பார்த்துருப்போம் நம்ம முந்தைய வீடியோலாம் வித்துக்கு ஏற்றாப்புல வித்தும் ஹைட்டு என்ன பண்ணால் டிஃபால்ட்டாக ஆட்டோவில் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கோம். ஸோ நம்ம வித்து செட் பண்ணுறப்ப ஹைட்டு அதுக்கு ஏற்றாப்புல டிஃபால்ட்டாக மாறிக்கும். ஸோ நான் இப்போ வந்து 50% ஹைட்டு வித்து கொடுத்துருக்கேன். வெயிட் பண்ணுங்கள். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 50% ஹைட்டில் நமக்கு வந்து இமேஜ் வந்து லோட் ஆகிருக்கு. ஸோ இப்போது நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இந்த இமேஜுக்கு வந்து ஒப்பாசிட்டி கொடுக்க போகிறோம். ஸோ ஒப்பாசிட்டி எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்றத நான் வந்து எக்ஸ்டர்னல் சிஎஸ்எஸ் மூலியமாக கொடுக்குறேன். ஓகே, ஸ்டைலு ஓப்பன் பண்ணிட்டேன், க்ளோஸ் பண்ணிட்டேன். ஸோ ஸ்டைலில் என்ன பண்ணுறேன்னா நமக்கு வந்து இமேஜுக்கு தானே நம்ம ஒப்பாசிட்டி வைப்போம். ஸோ இமேஜ் டேக்கை செலக்ட் பண்ணிக்கிறேன். ஸோ நம்ம எலமெண்ட் செலக்டார் பார்த்துருப்போம்ல, அந்த மாதிரி எலமெண்ட் செலக்டார் யூஸ் பண்ணி செலக்ட் பண்ணிக்கலாம். ஐடி கிளாஸ் எது வேணால் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நான் இப்போதைக்கு என்ன பண்ணுறேன்னா எலமெண்ட் செலக்டாரான இமேஜை கொடுத்துக்கிறேன். தென் ஒப்பாசிட்டின்னு கொடுத்து ஒப்பாசிட்டி எனக்கு எவ்வளோனா 1.0 அல்லது 1ன்னா இதோட ஃபுல் இமேஜ் இதில் எந்த ஒரு மாற்றமும் இருக்காது. எனக்கு டிஃபால்ட்டாக 1.0ல் தான் இருக்கும். ஸோ நம்ம என்ன பண்ணணும்னா இதோட மேக்ஸிமம் வேல்யூ 1.0, தென் இதோட மினிமம் வேல்யூன்னா 0.0. ஸோ 0.0 ஃபஸ்ட்டு கொடுப்போம். ஸோ இது எப்படி இருக்குது அப்படின்றத பார்ப்போம். நான் 0.0ன்னு கொடுத்து இந்த பேஜை லோடு பண்ணுறேன். ஸோ பார்த்தோம்னா எனக்கு வந்து எந்த ஒரு இமேஜுமே எனக்கு டிஸ்பிளே ஆகலை.
இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா, ஏன்னா இந்த இமேஜுக்கு வந்து ஒப்பாசிட்டி ஃபுல்லாக குறைஞ்சதுனால இதோட இமேஜ் வந்து டிஸ்பிளே ஆகலை. இதுவே நான் 0.5ன்னு கொடுத்து நான் சேவ் பண்ணிக்கிறேன். ஓகே, இப்போ போயிட்டு நான் ப்ரௌசரில் ரன் பண்ணுறேன். ஸோ இப்போ பார்த்தோம்னா எனக்கு வந்து இமேஜ் வந்து டிஸ்பிளே ஆகுது. ஆனால் அது வந்து என்னென்னா ஒரு பிளர்ரான இமேஜாக தெரியுது. ஸோ ஒப்பாசிட்டி வந்து இப்போ ஒர்க் ஆகிருக்கு அப்படின்றது தெரியுது. ஓகே, நம்ம வந்து இப்போ ஒரு டிவ் டேக்கு நம்ம வந்து ஒப்பாசிட்டி கொடுத்து பார்ப்போம் அப்படின்னு சொல்லியிருக்கேன். ஸோ நான் ஒரு டிவ் டேக் ஓப்பன் பண்ணி க்ளோஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த டிவ் டேக்கை நான் செலக்ட் பண்ணிக்கிறேன், எலமெண்ட் செலக்ட் ஆக மூலிமா. ஸோ இந்த டிவ்வுக்கு நம்ம ஃபஸ்ட்டு வந்து ஒரு வித்து ஹைட் செட் பண்ணிக்குவோம். அப்போ தான் நமக்கு வந்து பார்க்குறதுக்கு தெரியும். ஸோ வித்து இஸ் ஈக்குவல் டு வித்து எவ்வளோ கொடுப்போம் அப்படின்னா ஒரு 200 பிக்சல் கொடுத்துக்குவோம். ஓகே, வித் இஸ் ஈக்குவல் டு 200 பிக்சல். தென் ஹைட்டை பொறுத்தளவுக்கு அதே 200 பிக்சல் கொடுத்துக்குவோம். தென் பேக்ரவுண்ட் கலர் நமக்கு தெரியணும் அப்படின்றதுக்காக நம்ம பேக்ரவுண்ட் கலராக வந்து ரெட்டை கொடுத்துக்குவோம். ஓகே, நான் சேவ் பண்ணிட்டேன். இப்போ போயிட்டு நான் ப்ரௌசரில் ரன் பண்ணி பார்த்தா எனக்கு வந்து 200 பிக்சல் ஹைட்டு 200 பிக்சல் வித்தில் எனக்கு ஒரு பாக்ஸ் கிடச்சிருக்கு. ஸோ இதுக்கு நம்ம வந்து ஒப்பாசிட்டி யூஸ் பண்ண முடியுமா அப்படின்றத பார்க்க போகிறோம். ஸோ ஒப்பாசிட்டி அப்படின்றத கொடுத்து நான் என்ன கொடுத்துக்கிறேன்னா முதல்ல மாதிரி 0.5 அப்படின்னு கொடுத்து நான் சேவ் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ போயிட்டு நான் ரிஃப்ரெஷ் பண்ணி பார்த்தேன் அப்படின்னா ஸோ எனக்கு இமேஜ் இந்த பாக்ஸு வந்து ரெட் கலர் வந்து லைட்டாக பிளர்ராக இருக்குது. ஸோ நம்மளால் ஒரு எலமெண்ட்டுக்கும் ஒப்பாசிட்டி யூஸ் பண்ண முடியும், ஒரு இமேஜுக்கும் ஒப்பாசிட்டி யூஸ் பண்ண முடியும். இதே மாதிரி HTML இருக்கக்கூடிய மேக்ஸிமம் ஆஃப் எலமெண்ட்ஸுக்கு வந்து நம்ம வந்து ஒப்பாசிட்டி அப்படின்றத யூஸ் பண்ணி நம்மளால் இந்த மாதிரி ஸ்டைல் பண்ணிக்க முடியும். ஸோ இதுதான் ஒப்பாசிட்டி அப்படின்றது. தென் நம்ம செகண்டாக பார்க்க போகிறது என்னன்னா ஹோவர் அப்படின்றத பற்றி பார்க்கலாம் அப்படின்னு சொன்னேன். ஸோ இதுலேயே நான் ஹோவரை வந்து செஞ்சு காட்டிடுறேன். ஸோ நான் இதை என்ன பண்ணிடுறேன்னா இதை மொத்தமாக இதை ஒப்பாசிட்டியை மட்டும் எடுத்து விட்டு இந்த டிவ் டேக் செலக்ட் பண்ணிக்கிறேன். ஓகே, இப்போ நம்ம இந்த டிவ்வில் வந்து ஹோவர் செட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருக்கோமா. ஸோ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இந்த டிவ்வு இது நார்மலாக அப்படியே இருக்கட்டும். இதை நம்ம போய் ப்ரௌசரில் ரன் பண்ணி பார்த்தோம்னா நமக்கு வந்து அதே டிவ் அப்படியே இருக்குது. நான் இப்போ மவுஸை கொண்டு போகிறேன், எனக்கு எதுவுமே நடக்கலை. ஸோ நம்ம பார்த்தோன்னா ஒன்றுமே நடக்கலை. இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா ஹோவர் யூஸ் பண்ண போகிறேன். ஸோ இந்த டிவ்வை செலக்ட் பண்ணிக்கிறேன். டிவ்வு ஹோவர். ஸோ ஹோவர் ஆனிச்சுன்னா எனக்கு என்ன ஆகும்னா பேக்ரவுண்ட் கலர் வந்து க்ரீனாக மாறணும் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்றேன். ஓகே, அதாவது நான் மவுஸை இந்த டிவ் மேலே கொண்டுட்டு போனேன்னா ரெட் கலரில் இருக்குது, எனக்கு க்ரீன் கலரில் மாறணும். அது மட்டும் தான் நான் கொடுத்துருக்குது. ஸோ நான் இப்போ கொண்டுட்டு போகிறேன், எனக்கு எதுவுமே நடக்கலை. நான் வந்து பேஜை வந்து ரீஃப்ரெஷ் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ நான் கொண்டு போனேன்னா எனக்கு க்ரீன் கலர், நான் மவுஸை எடுத்தேன்னா எனக்கு ரெட் கலர்லையும், மவுஸை கொண்டு போனோன்னா க்ரீன் கலர்லேயும் மாறுது. இதுதான் வந்து மவுஸ் ஓவர் அப்படின்னு சொல்கிறது. ஸோ இப்போ நம்ம வந்து ஒப்பாசிட்டியும் பார்த்துட்டோம், ஹோவரும் பார்த்துட்டோம். ஸோ ஒப்பாசிட்டியை எப்படி நம்ம ஹோவரில் லிங்க் பண்ணி நம்ம பண்ண முடியும், பண்ணால் எப்படி அதை ரெஸ்பான்சிவாக மாற்ற முடியும் அப்படின்றத நம்ம இப்போ பார்ப்போம். ஓகே, இப்போ நம்ம இமேஜ் டிஸ்பிளே ஆகுது. இந்த இமேஜுக்கு நம்ம ஒப்பாசிட்டி கொடுக்க போகிறோம் ஹோவரில். ஸோ ஒப்பாசிட்டி ஒப்பாசிட்டி ஆட் பண்ணிக்கிறேன்னா ஸோ ஒப்பாசிட்டி நான் எவ்வளோ கொடுக்க போகிறேன்னா 0.5ன்னு கொடுத்து நான் சேவ் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ நான் போயிட்டு நான் இமேஜுக்குள்ளே மேலே கர்சரை கொண்டு போனால் எனக்கு எதுவுமே நடக்கலை. நான் இப்போ பேஜை லோட் பண்ணிவிட்டு இப்போ நான் இமேஜ் மேலே கொண்டு போயிட்டேன்னா எனக்கு வந்து அந்த இமேஜ் வந்து பிளர் ஆகிட்டு இருக்கு. ஸோ நம்ம என்ன பண்ணலான்னா இந்த இமேஜை பிளர் பண்ணிவிட்டு நமக்கு நம்ம டிஸ்பிளே பண்ண வேண்டிய கண்டென்ட்டை வந்து டார்க் பண்ணி காட்டலாம். இது மாதிரி நம்ம வந்து பேஜை வந்து அலைன் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம ஸ்டைல் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் CSSல ஒப்பாசிட்டி அப்புறம் ஹோவர் அப்படின்றது. ஹோவர் கம்பைன் பண்ணி எப்படி நம்ம வந்து ஒப்பாசிட்டி யூஸ் பண்ணுறது அப்படின்றத பார்த்துருக்கோம். ஸோ அடுத்தடுத்த வீடியோவில் CSSல இருக்க நெக்ஸ்ட் ப்ராப்பர்ட்டிலாம் பற்றி பார்ப்போம். தேங்க்யூ.